வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டி ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் லுக் தாங்க. என் சேனல்ல ஃபர்ஸ்ட் ரீக்ரியேட் லுக் பண்ண போறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவோட ரிசப்ஷன் லுக் தான் பண்ண போறேங்க. சாரி, வீடியோ வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சில பல ரீசன்ஸ்னால எனக்கு கொஞ்சம் லேட்டா பண்ணிட்டு இருக்கேன். இந்த சாரி தான் வாங்கியிருக்கேன் மக்களே. இது பார்த்தீங்கன்னா மீஷோல தான் வாங்கியிருக்கேன் சாரி. இந்த சாரி நம்ம கட்டிட்டு மொத்தமா அவங்க ரிசப்ஷனுக்கு எப்படி ரெடி ஆனாங்களோ என்னோட ஸ்டைல நான் ரெடி ஆக போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாரி கட்டிட்டேன். அதே லுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த லேஸ்லாம் கட்டியிருக்கேன். இந்த லேஸ்லாம் போட்டிருக்கேன் கைக்கு. சாரிக்கும் ஃபுல்லாக லேஸ் போட்டிருக்கேன். இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ண போறேன். வாங்க மேக்கப் பண்ணலாம். ரெடி ஆயிடலாம். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டோனர் போட்டுக்கலாம். இது வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கு. பஞ்சாரா வாட்டர் வாட்டர் ரோஸ் வாட்டர் ஜெல்லு. சம்மர் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. அப்படியே ரோஸ் வாட்டர் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. அண்ட் நம்ம இது போட்ட அப்புறமா நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரோஸ் ஸ்மெல்லு வருது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. யாராச்சும் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பரா இருக்கு. டோனர் போட்டாச்சு. அடுத்தது நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசர் நிறைய பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப வந்து ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப டேன் ஆயிரும், டல் ஆயிரும். அதனால மாய்ஸ்சரைசர் எப்பவுமே ஃபேஸில் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா என் ஃபேஸில் வந்து கலர் வந்துட்டு ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, நிறைய யூஸ் பண்ணிட்டேன். எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து கலர் கரெக்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கன்சீலர் போட்டோம்னா ஃபேஸ் வந்து நமக்கு ஈவனாக இருக்கும். நான் கொஞ்சம் கை தான் யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு கை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஃபேஸில் நமக்கு எங்கெல்லாம் வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கோ, டார்க் சர்க்கிள் இருக்கோ, அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலர் போட்டு நம்ம கன்சீலர் போட்டோம்னா ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈவனாக இருக்கும். மேக்கப்பும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பாருங்க, நான் ஆரஞ்சு கலர் போட்டுட்டேன். கலர் கரெக்டாக தான் போட்டுட்டேன். இப்போ நம்ம கன்சீலர் போட்டுக்கலாம். போட்டுட்டோன்னா இப்போ ஈவன் ஆயிடும் நம்ம ஸ்கின். இப்போ கையில் நம்ம டேப் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு கையிலே கம்ஃபர்டபுளாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த கலர் கரெக்டர் அண்ட் தென் கன்சீலர் ரெண்டு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் தான் போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி பிளெண்டர் தான், கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வந்து நல்லா ஃபேஸ்க்கு வந்து நல்லா நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்கறது பண்ணுறதுக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் எப்போவுமே ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஃபேஸில் எடுத்துகிட்டு ஒரு டாட்டாக அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷன் போடும்போது நல்லா பிளெண்ட் ஆகிட்டு நல்லா ஈஸியாக வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே திருக்க இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது நல்லா ஃபேஸ்க்கு நல்லா எடுத்து நல்லா டாட்லாம் வச்சுட்டு நம்ம பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் எப்போவுமே ஃபவுண்டேஷன் மட்டும் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபேஸ்க்கு மட்டும் போடாமல் கழுத்துக்கும் சேர்த்து போட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபேஸும் கழுத்தும் நமக்கு ஈக்குவல் கலராக இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒரு கலர், கழுத்து ஒரு கலராக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போடும்போது நீங்கள் ஃபேஸ்க்கு அண்ட் கழுத்துக்கும் சேர்த்து போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். மேக்கப் வந்து நம்ம கழுத்து வரைக்கும் பண்ணணும். கண்டிப்பாக மேக்கப் பண்ணும்போது நீங்கள் வெறும் அந்த ஃபவுண்டேஷன் மட்டும் வச்சா போதும். மற்றபடி நீங்கள் மற்றபடி எதுவும் போட வேண்டாம். கழுத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டு போட்டிங்கன்னா ஈக்குவலாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா?
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாக்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் போட்டுட்ருக்கேங்க. பவுடர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ போட்ட கன்சீலரு, ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து உள்ளே போய் லாக் ஆகிறதுக்காக நம்ம அந்த காம்பேக்ட் போட்டோம்னா நம்ம ஃபேஸ் வந்து நம்ம நல்லா ட்ரை ஆகும். எல்லா ப்ராடக்ட்டும் உள்ளே போய் நமக்கு நல்லா ஈஸியாக போய் ஈவனாக பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் மேக்கப் முடிச்சாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம காம்பேக்ட்லாம் போட்டு நம்ம ஃபேஸ் மேக்கப்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஐ மேக்கப் பண்ண போகிறோங்க. ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஐப்ரோஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஐப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்கான ஐப்ரோஸாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில்அப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா பிளாக் ஷேடில் வச்சு நான் டார்க்காக பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள் நான் நல்லா திக்காக பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது மேக்கப்பில். ஏதோ இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். ஒரு 3, 4 இயர்ஸ் முன்னாடி நான் மேக்கப் கிளாஸ் போயிருந்தேன் செல்ஃபாக கற்றுக்கிறதுக்காக. அண்ட் தென் சில பல காலத்தில் நான் வந்து விட்டுட்டேன். மேக்கப் போடுறதுக்கே விட்டுட்டேன். மேக்கப் கற்றுக்கிட்டு விட்டுட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் வந்து கிளாஸ் வீடியோஸ்லாம் பார்த்து நான் மறுபடியும் போட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேக்கப் போடுவேன்னு எனக்கு சொல்ல தெரியாது. பட் போட போட நமக்கு எப்பவுமே வந்துட்டு மேக்கப் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம மற்றவங்க போடுறோமோ இல்லையோ, எனக்கு நான் போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு நான் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ போட்டாச்சு. இப்போ ஐ ஷேடோ வச்சுட்ருக்கேன். ஐ ஷேடோ வந்து நான் ரொம்ப டார்க்கா போடல. ரொம்ப லைட்டான கோல்டு கலர் தான் நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ப்ரஷ்ஷு கொஞ்சம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண வர மாட்டேங்குது. அதனால மேக்ஸிமம் நான் கை தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாரி இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, ப்ரஷ் வச்சு அந்தந்த கரெக்டான அந்த ஐ ஷேடோக்கு ஒரு ப்ரஷ் இருக்கும். அத வச்சு நான் யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு லைட்டா நான் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஐலைனர் வச்சுட்டுருக்கேன். ஐலைனர் வந்து நான் பல வருஷமா வச்சுட்டு இருந்தனால, இது ஓரளவுக்கு நான் நல்லாவே வச்சுருவேன். பட் எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ண கொஞ்சம் இழுத்து வச்சு தான் நான் வைப்பேன். எனக்கு அப்பதான் எனக்கு கரெக்ட்டா அந்த லைனா வந்து கோடு வந்து கரெக்ட்டா விழுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இல்லன்னா நம்ம ஒரு மாதிரி அன்ஈவனா இருக்க மாரி இருக்கும். எப்பவுமே நான் இப்படி கண்ணு இப்படி கொஞ்சம் நல்லா இழுத்து வச்சு பண்ணா தான் எனக்கு அந்த ஐலைனர் கரெக்ட்டா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து விழுற மாரி இருக்கும். அத பாருங்க ஐலைனர்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபெக்ட்டா நான் வச்சுருவேன். எனக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்கு. மத்தபடி நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்னொன்னா இப்ப தான் வந்து யூடியூப்காக சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி நானே கத்துட்டு இப்போ வந்து பண்ணிட்டுருக்கேன். செல்ஃப் மேக்கப் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பாருங்க நான் ஓரளவுக்கு ஐ மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த க்ரீம் பேட் தான் வாங்கியிருந்தேன். நம்ம லேஷ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எனக்கு மஸ்காரா கொஞ்சம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கீழலாம் ஒரு வாட்டி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு, இந்த மஸ்காரா இதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த க்ரிம்பர் இருக்கும். இது வச்சுட்டு நம்ம வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த மஸ்காரா வச்சுட்ருக்கேன். நானே கொஞ்சம் லைட்டா பயந்து பயந்து தான் வச்சுட்ருக்கேன். ஏன்னா நம்ம பண்ண மேக்கப்லாம் வந்து கீழ லைட்டா பிளாக் ஆயிடுச்சுன்னா, அது துடைக்கிறது அது கண்ணெல்லாம் ஒரு மாரி அயன மாரி ஆயிடும். ஒரு மாரி பிளாக் ஆன மாரி ஆயிடும். அதனால பார்த்து பார்த்து நானே வந்து வச்சுட்ருக்கேன். அண்ட் தென் பொட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பெரிய பொட்டு தான் எப்பவுமே வைப்பேன். அவங்க ராஷ்மிகா பார்த்தீங்கன்னா, சின்னதா பொட்டு வைப்பாங்க. சரி நானு பிளாக் பொட்டு எனக்கு நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல. அதனால சரி நானே என்ன பண்ணேன், சின்னதா ஒரு அந்த ஐலைனர்லேயே பொட்டு வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, லிப் கிளாஸ் தான் போட்டுட்ருக்கேன். லிப் கிளாஸ் போட்டுட்டு, லிப் லைனர் போட்டுட்ருக்கேன். நான் முதல்லலாம் வந்துட்டு லிப் கிளாஸு, லிப் லைனர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ தான் நானே வந்துட்டு டைரக்ட்டா லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு போயிருவேன். இப்போ தான் நானே வந்து யூடியூப்காக சரி நம்ம நல்லா ஓரளவுக்கு மேக்கப்லாம் நல்லபடியா பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பரா பண்ணலாம்னு சொல்லிட்டு, இப்போ தான் நான் வந்து இந்த லிப் லைனரு, லிப் கிளாஸு அதெல்லாம் லிப் பாமு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரவுன் கலர் ஷேட் தான் வச்சிருப்பாங்க லிப்ஸ்டிக்கு. இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப பிராண்டட் லிப்ஸ்டிக்லாம் கிடையாது. சும்மா சிம்பிளான ஒரு லிப்ஸ்டிக் தான். அது வச்சாச்சு. இப்போ பாருங்க ஓரளவுக்கு ஃபேஸ் மேக்கப்லாம் நான் நல்லபடியா முடிச்சாச்சு. சைடு கார்னர்ஸ்ல நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். டார்க்கா வைப்பாங்க நல்லா அவங்க டார்க்கா வச்சிருந்தாங்க. அடுத்ததா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ப்ளஷ் தான் வச்சுட்டுருக்கேங்க. எனக்கு ப்ளஷ்லாம் அந்த அளவுக்கு வைக்க தெரியல. பட் இருந்தாலும் நான் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்க நான் கையில தான் வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் நோஸுக்கு, கொஞ்சம் சீக்ஸுக்கு அண்ட் தென் அப்படியே வச்சு டாட்டா வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, ப்ரஷ் தான் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைமு. ஏன்னா நம்ம வந்துட்டு கையில நம்ம டேப் பண்ண எல்லாமே நம்ம கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரஷ் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் வந்து ப்ரஷ் வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளெண்ட் பண்ணிட்டுருக்கேன் நல்லபடியா அவங்க இது. ப்ளஷ் தான். பாருங்க. நல்லா இருக்கா மேக்கப்பு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து மேக்கப் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. ஓரளவுக்கு பண்ணியிருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கான்டோர் தான் வச்சுட்ருக்கேன். அந்த கான்டர் ஏன் வைக்கிறேன்னா, ஃபேஸ் வந்து சப்பியா எனக்கு கொஞ்சம் சப்பியா தெரியும். அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஒல்லியா டல்லா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், கான்டர் தான் வாங்கியிருந்தேன். அதான் ஃபஸ்ட் டைம் நானும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ப்ளஷ்ஷு, கான்டர்லாம் வந்து நான் வந்து இப்போ இந்த வீடியோக்கு தான் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன்.
அந்த நல்லா கொஞ்சம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம ஃபேஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்துட்டு ஷேப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். முன்ன விட இப்போ கொஞ்சம் ஃபேஸ் வந்து நமக்கு நல்லா பார்க்குறதுக்கு நினைக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து ஹைலைட்டர் தான் போட்டுப்பேன். இது லாக்மியோட ஹைலைட்டர் தான் வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு பிங்க்கு ஷேடில் தான் இருக்கும். அது நான் ப்ளஷ்ஷு கேட்கும்போது நேற்று நான் வாங்கும்போது கிடைக்கல. இது வந்து நான் மீஷோவில் தான் ப்ளஷ்ஷு வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரேஸில் போய் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிங்க் ஷேடில் வச்சு ஒரு ஹைலைட்டர் மாதிரி வரும். 2மே சேர்ந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் நான் வந்து ப்ளஷ் செப்பரேட்டாக ஒன்று வாங்கியிருக்கேன். கொஞ்சம் நல்ல இந்த ஹைலைட்டர் போடும்போது நம்ம சீக்ஸு, மூக்கெல்லாம் வந்து நமக்கு நல்லா ஷைனிங்காக தெரியும். சரி நம்ம போட்ட மேக்கப்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லபடியாக உள்ளே போயிட்டு வரும்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக ப்ரஷ் போட்டு நல்லா ஃபுல்லாக டேப் பண்ணி எடுத்துட்டேன். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக எடுத்து பண்ணாச்சு. ஏன்னா வந்து மேக்கப் அங்கங்கே இருக்கக்கூடாது சொல்லிட்டு க்ளீனாக இருக்கணுமே சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம ஜுவல்லரி போட்டுக்கலாம். நான் இந்த ஜுவல்லரி வந்து அவங்களோட பர்ஃபெக்டாக போடல. இந்த சாரீக்கு இதுவும் சூட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு மேட்சிங்காக ஹியரிங் போட்டுக்கலாம். பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். வேற ஏதாவது யோசியா எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக கோல்டில் போடுவாங்க இந்த இது செட்டு. நான் வந்து என்கிட்ட இது வந்து ஸ்டோன் மாடல் தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது இந்த லுக்கு. காஷ்மீர் கறிக்கு லுக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிச்சு. உங்களுக்கு ஹோப் இந்த வீக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.